கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கண்ணீரை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசுவிடத்தில் கண்ணீர் வடிக்கிறான். அந்த பிள்ளைக்கு அலக்களிக்கிற ஒரு வியாதி இருக்கிறது, அலக்களிக்கிற ஒரு ஆவி அந்த பிள்ளையை, அந்த தகப்பனுடைய அண்ணான பிள்ளை, அண்ணான மகனை அலக்களிக்கிறது. ஆண்டவரே, அவன் தீயில விழுகிறான், ஜலர தண்ணீர விழுகிறான். ஆண்டவரே, அவனை குணமாக்குன்னு சொல்லி தகப்ப இயேசுவிடத்திலே கண்ணீர் வடிக்கிறான். தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசித்தா அவனை நான் குணமாக்குவேன் சொல்கிறான். ஆண்டவரே, அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறான், ஆனாலும் என்னை அறியாமல் ஒரு அபிவிசுவாசம் வருகிறது சொல்லி கண்ணீரை ஓடு ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை, தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறாயா? ஒரு பிள்ளை பாவத்திலே மரித்துக் கொண்டு இருக்கிறானா? வியாதியினால் அவன் மரித்துக் கொண்டு இருக்கிறானா? பலவிதமான போராட்டத்தினாலே அவன் அலக்கழிக்கப்படுகிறானா? பிள்ளையே, இயேசுவிடத்தில் கண்ணீரோடு வரவில்லை. கண்ணீரை இயேசு காண்கிற வேண்டும், ஒரு கண்ணீரை காண்கிற வேண்டும். உன்னை டாக்டர்லாம் கைவிட்டு இருக்கலாம், இவ பிள்ளைக்கு லட்ச லட்சமா பணம் செலவழிச்சிருந்திருக்கலாம், ஆனால் உன் பிள்ளைக்கு சுகமாகவும் இருக்கலாம். இயேசு இடத்துல வரும் பொழுது, ஆண்டவரே சொல்லி எனக்கு விசுவாசம் தாருன்னு சொல்லி நம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளைக்கு இறங்குன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கப்படுது. இந்த தகப்பனுடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு சோகம் கொடுத்த தேவன் இந்த நாளிலே நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உன் பிள்ளைக்கு சோகத்தை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறான். உன் குடும்பத்துக்கு சோகத்தை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். இயேசு ஒருவர் மட்டும்தான் கண்ணீரை துடைக்க. வியாதியிலே கட்டப்பட்டு இருக்கிறாயா? வியாதியிலே இருந்து கட்டப்பட்டு இருக்கிற கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, மனைவிக்காக, வியாதிப்படுகிற மனைவிக்காக, வியாதிப்படி கணவனுக்காக கண்ணீர் வடிக்கிறாயா? கண்ணீரை ஆண்டவர் சோகம் கொடுப்பாரா மாட்டாரா என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்காங்க. இந்த தகப்பன் கேட்டது போல, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை பற்றி நீங்க செய்ய வேண்டும் சொல்லி கேட்க முடியும். ஆண்டவர் அவங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தார். அதே போல இந்த நாளிலே உங்களுடைய நீங்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்க பொழுது, ஆண்டவரே இந்த அவிசுவாசம் என்னை பற்றி நீங்க செய்ய சொல்லி கண்ணீரோடு கேட்க பொழுது தேவன் உங்களுடைய அவிசுவாசம் எடுத்து போட்டு உங்க பிள்ளைக்கு, உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல யாராக இருக்கலாம், யாருக்காக நீர் கண்ணீர் படித்துக் கொண்டு இருக்கிறாயோ அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். வார்த்தையில ஜீவன் இருக்கிற வல்லம் இருக்கிற நீங்க யாராக, இந்துவாக, கிறிஸ்டினா, முஸ்லிமா யாரா இருக்கலாம், தேவர்களே சர்வலோகத்தையும் படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்க கண்ணீரை துடைக்கிறது அவர் மட்டும்தான் முடியும். நாளில் விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேளுங்க, ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். தேவ பிள்ளைகளே, வியாதியை குணமாக்குவார். நல்ல ஆண்டவரே, தன் பிள்ளைக்காக, வியாதிக்காக, போராட்டத்துக்காக, பிரச்சனைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசுவாசத்துல யாரெல்லாம் இயேசு என் பிள்ளைக்கு, கணவனுக்கு, மனைவி, குடும்பத்துக்கு விடுதலை கொடுப்பாருங்கிற ஆண்டவரே விசுவாசத்துல யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேல்பட்ட வல்லமை கடந்தவர் என்று சொல்லினார். அவர் கண்ணீரை துடைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அதுக்கான டைமிங் கண்ணீரை துடைங்க, விடுதலை கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, இந்த தாப்பனாருடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைக்கு சோதனை கொடுத்தேன். இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த சோதனை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய அவிசுவாசம் எடுத்து போடுங்க, விசுவாசத்தோடு நிறுத்திடுங்க.